வணக்கம் நண்பர்களே. இரவு 12 மணி ஆகுது. படுக்கையில் திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டு இருக்கிறீர்களா? கண்ணை மூடினாலும் தூக்கம் வரலையா? காலையில் எழுந்ததும் உடம்பு சோர்வு, மனசு பதட்டம், தலைக்கணம். 60 வயசுக்கு பிறகு இது சாதாரணம் என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது உடம்பு தரக்கூடிய ஒரு வார்னிங் சிக்னலுங்க. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் நேச்சுரல் ஸ்லீப்பிங் ட்ரிங்க் எப்படி உங்கள் பிரெயினை அமைதிப்படுத்தி நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்குது. ஸோ இந்த ட்ரிங்கை குடித்த 10 நிமிஷத்துலேயே நல்ல ஒரு தூக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ட்ரிங்க் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் நடைபெறும். 60 வயதிற்கு மேலே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அவங்க தூக்க மாத்திரை நிறையாவே எடுத்துக்குவாங்க. ஸோ தூக்க மாத்திரை போட்டும் சிலருக்கு தூக்கம் வராது. சிலருக்கு தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கமே வரும். ஸோ டெய்லி தூக்க மாத்திரை போட்டுகிட்டே இருந்தால் உடம்புல பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். முக்கியமாக கிட்னி ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஸோ இயற்கை முறையில் தூங்குறதுக்கு உதவக்கூடியது தான் இந்த ஒரு ட்ரிங்க். ஸோ இதனுடைய ரகசியத்தை நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த வீடியோட கடைசியில் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய 7 ஹேபிட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிங்க. நீங்கள் யாராவது நினச்சது உண்டா? 60 வயசுக்கு பிறகு தூக்கம் ஏன் குறையுது? முன்னாடிலாம் படுத்த உடனேயே தூங்கிடுவோமே, இப்போலாம் படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது ஏன் அப்படின்னு யோசிச்சது உண்டா? 60 வயதுக்கு பிறகு பாடி கிளாக் மாற ஆரம்பிக்கும். ஸோ உடலில் சில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா வயதாயிருச்சுல, அதனால சில மாற்றங்கள் ஏற்படும். முன்பெல்லாம் இரவு 10 மணிக்கு தூக்கம் வந்துடும். காலையில் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கில் எந்திரிச்சிருப்பீங்க. ஆனால் வயசு ஆக ஆக அந்த மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் உடலில் குறைய ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் அதிகரிக்கும். பிரெயின் ரிலாக்ஸேஷன் கெமிக்கல்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இதனால தாங்க நீங்கள் தூங்குனாலும் உங்களால் தூக்கமே வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இந்த ஹார்மோன் சேஞ்ச்னால தான் உங்களுக்கு தூக்கங்கிறதே வரமாட்டேங்குது. 60 வயசுக்கு மேலே உங்கள் உடலில் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ தூங்கல் லேட் ஆகும். நடுவில் பல முறைகள் நீங்கள் எந்திரிப்பீங்க. காலையில் ரொம்ப சோர்வாகவே இருப்பீங்க. ஆனால் காமனான சிம்டம்ஸ் என்னென்னா, இரவு 2லேருந்து 3 மணிக்கு விழிப்பு வரும். அதிகமாக யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். நிறையாவே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதய துடிப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சோர்வு, மயக்கம் இருக்கும். பாடி எப்போவுமே ஹீட்டாகவே இருக்கும். கால்லாம் ஒரு பெயினாகவே இருக்கும். பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்லீப்பிங் மாத்திரை தான் எடுத்துக்கிறேன், அதனால தான் எனக்கு தூக்கமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்லீப்பிங் மாத்திரை, தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்னா, மெமரி பவர் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து சிலருக்கு உடல் உபாதைகள் நிறையாவே ஏற்படும். டெய்லியே எடுக்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் உடலில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால தான் நேச்சுரலான ஸ்லீப் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு நம்ம இயற்கை முறையில் தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இதுக்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸ்லீப்பிங் மிராக்கிள் ட்ரிங்க், அந்த ஒரு பானம் என்ன, அதை எப்படி தயாரிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிங்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வெந்நீர் இல்லைன்னா 1 கப் பால், அது 1 கிளாஸ் பால் எடுத்துக்கிறேங்க. அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், இல்லைன்னா ஏலக்காய் இருந்தால் அதை சப்பாத்தி கட்டையை வச்சு நச்சு நீங்கள் தூளாக்கி வச்சுக்கிறேங்க. அடுத்து ஜாதிக்காய் பவுடர் ஆஃப்லைன் ஆன்லைன் நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். ஜாதிக்காய் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உரசி வச்சுக்கிறேன்னா, இல்லைனா நீங்கள் பவுடராகவே வாங்கி வச்சுக்கிறோங்க. ஜாதிக்காய் பவுடர்னே கடைகளில் விற்கிது. அது 1 சிட்டிகைனா என்னென்னா, 2 விரலில் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு பிஞ்ச் அளவும் சொல்லுவோம். 2 விரலுக்கு இடையில் எடுக்கக்கூடிய அளவு, ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் பயன்படுத்தணும். அடுத்து தேன் 1 டேபிள் ஸ்பூனு. அடுத்து சியா விதைகள் 1 டேபிள் ஸ்பூன்.
ஸோ இந்த பொருட்களை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இது எல்லாம் தான் உங்களுடைய பிரெயின் ரிலாக்ஸேஷனை ஆக்டிவேட் செய்யக்கூடிய பொருட்கள். ஸோ இந்த பொருட்கள் தான் உங்களை நல்ல ஒரு தூக்கத்துக்கு, ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய பொருட்கள். ஸோ இந்த எல்லா பொருட்களையுமே நம்ம பயன்படுத்தணும். இதை எப்படி தயாரிக்கிறது பார்த்துடலாம். ஆனால் சியா விதைகளை மட்டும் நம்ம ஊற வச்சு தான் பயன்படுத்தணும். நேரடியாக அப்படியே போடக்கூடாது. நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, சியா விதைகளை அப்படியே போட்டு அப்படியே குடிப்பீங்க. ஸோ அது ஊறி இருக்காதுல, அதனால் ஊறுறதுக்காக நீங்கள் வேறு ஒரு கப்பில் வந்து தண்ணி கம்மியாக ஊற்றி விதைகள் 1 டேபிள் ஸ்பூன் விதைகளை போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஊறின விதைகளை வந்து உங்களுடைய இந்த பாலில் வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்த்தலாம். இதுக்கு 1 கப் வெந்நீர் இல்லைன்னா நல்ல பால், நல்லாவே சூடான பாலை எடுத்துக்கிறங்க. ஸோ நீங்கள் பால் குடிப்பீங்க எப்போவும் அப்படின்னா நீங்கள் பால் எடுத்துக்கிறங்க. எனக்கு பால் குடிக்க பிடிக்காது அப்படின்னா வெதுப்பான 1 கிளாஸ் சுடு தண்ணி எடுத்துக்கிறங்க. அதில் என்ன சேர்க்கணும், நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சளை சேர்க்கணும், ஏலக்காய் பவுட்ரை சேர்க்கணும், 1 சிட்டிகை வந்து ஜாதிக்காய் பவுட்ரு, நம்ம ஊற வச்ச சியா விதைகளை அதில் சேர்க்கணும். ஸோ அந்த தண்ணி இல்லாமல் வெறும் விதைகள், ஊறின விதைகளை அப்படியே அதில் சேர்த்துக்கிறங்க. இறுதியில் தேன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கலந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு, இனிப்புக்காக நம்ம சுகர் ஆட் பண்ணக்கூடாது, அதுக்காக தேன் வந்து நல்லா நாட்டு தேனை வாங்கி அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதை குடிக்கிறதுக்கான நேரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ குடிக்கணும்னா படுக்கிறதுக்கு 30 நிமிடத்திற்கு முன்னாடி, நைட் நேரத்தில் தூங்க போகிறதுக்கு 30 வினாடி முன்னாடி நீங்கள் குடிக்கணும். ஸோ தூங்க போகிறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிங்கன்னா தான் அடுத்து வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு தூக்கம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் தூங்குகிற நேரத்தை வந்து செட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் 8:30க்கு வந்து டெய்லி தூங்கிடுவேன் அப்படின்னா 8:30க்கு அந்த டைமுக்கு எப்போவுமே டெய்லி தூங்கணும். இல்லை நான் 9 மணிக்கு தூங்குவேன் அப்படின்னா 9 மணி, 10 மணினா 10 மணி. ஸோ அந்த தூங்குகிற டைமை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்கள் உடல் வந்து அந்த டைமுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தூங்க வரும், தூக்கத்தை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ 9 மணிக்கு தூங்குறீங்கன்னா 8:30கெல்லாம் இந்த பானத்தை வந்து நீங்கள் குடிச்சிடணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய உடலுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வந்து செய்யும். இது அடுத்து சயின்டிஃபிக் ரியாக்ஷனை பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் தூக்கம் வரும்னு சொன்னோம்ல, அதுக்கான காரணங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிங்க் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு, GABA ஆக்டிவேஷன். GABAனா என்னன்னா பிரெயின் காமிங் நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, பிரெயின்னா வந்து ஓவர் திங்கிங் பண்ணுதுல, நீங்கள் நிறைய நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களா, அந்த யோசிக்கிறது எல்லாத்தையுமே குறைச்சிரும். நர்வ் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து காம் செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்வு எல்லாத்தையுமே சூப்பராகவே குறைக்க ஆரம்பிச்சிடும். ஜாதிக்காய் மற்றும் ஏலக்காய் வந்து ரொம்பவுமே ஒரு இயற்கையான பொருட்கள். இது வந்து இந்த GABA ஆக்டிவேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய பொருட்களாக இந்த ஜாதிக்காயும் ஏலக்காயும் இருக்குது. ஸோ இது 2 தான் உங்களுடைய மைண்டை வந்து ரொம்பவே காம் ஆக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வந்து கிடைக்கும். அதனால தான் அந்த 2 பொருட்களையும் நம்ம சேர்க்குறோம். ஸோ அந்த 2 பொருட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மெலட்டோனினை பூஸ்ட் பண்ணுறது என்ன, அந்த மெலட்டோனினை பூஸ்ட் பண்ணி நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கறது. அது மெலட்டோனின்கிறது வந்து ஸ்லீப்பிங் ஹார்மோன். வயது ஆக ஆக இது இயற்கையாகவே குறைஞ்சிரும். இதுக்காக தான் நம்ம வார்மான மில்க் ப்ளஸ் ஹனி காம்பினேஷன் எடுக்கிறோம். ஸோ இந்த மெலட்டோனினை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வார்ம் மில்க் மற்றும் ஹனி எடுக்கிறோம். செரட்டோனினை சப்போர்ட் பண்ண தரக்கூடிய மெலட்டோனின் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவும் செய்யும். அதனால தான் நேச்சுரலாகவே உங்களுக்கு ஸ்லீப் வந்து வேகமாகவே நடக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இது எடுத்தோன்னே ஏன் தூக்கம் வருது அப்படின்னு, அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அடுத்து 3வது பாயிண்ட் என்னன்னா கார்டிசோல் ரிடக்ஷன் தாங்க. கார்டிசோல்ங்கிறதும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான். இது அதிகமாக இருந்துச்சுன்னா தூக்கமே வராது. ஹார்ட் ரேட் வந்து அதிகரிக்கும். அதாவது நம்மளுடைய ஹார்ட் வந்து மைண்டு ஆக்டிவ்லே இருக்கும். ஆனால் மஞ்சளை நம்ம பயன்படுத்துகிறோம்ல, மஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த குர்குமின் என்ன பண்ணுதுன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாத்தையுமே குறைக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்களை வந்து பேலன்ஸ் செய்கிறதுக்கு இந்த குர்குமின் வந்து உதவுது. அதனால தான் நம்ம மஞ்சளை பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த எல்லா பொருட்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து டீப் ஸ்லீப் வந்து பலரும் சொல்லுவாங்க, நான் 8 மணி நேரம் படுத்தேன் ஆனால் எனக்கு டயர்டாக இருக்குது. அதற்கு காரணம் டீப் ஸ்லீப் இல்லாததாங்க.
ஸோ டீப் ஸ்லீப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆழ்ந்த தூக்கம் ரொம்பவே முக்கியம். லைட்டாக தூங்குனா எளிதில் விழிப்பு வந்துடும். ஏதாவது ஒருத்தவங்க பேசினா கூட நைட்டில் பேசினா கூட முழிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்தா கூட எழுந்துருவாங்க. ஸோ அவங்க எல்லாமே லைட்டான தூக்கத்திலே இருக்கிறவங்க. ஸோ அவங்களுடைய பிரெயின் முழுசாக ரீசெட் ஆகலைன்னு அர்த்தம். ஆனால் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கிறவங்க பாடி வந்து நல்லாவே ரிப்பேர் நடக்கும். ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தூரம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கீங்களோ உங்களுடைய முழு பாடியும் ரிப்பேர் ஆகிற அந்த தூங்குற டைமில் தான் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும். ஸோ முழு பாடியோட ரிப்பேர்ஸுமே அங்கே நடக்கும். அடுத்து மெமரி வந்து ரீஃப்ரெஷ் ஆகிற டைமும் அதுதான். ஹார்மோன்கள் எல்லாமே பேலன்ஸ் ஆகும். அதனால தான் தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். டீப் ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் செய்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து நல்லாவே உதவி பண்ணும். இப்போ தூக்கத்தை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய 7 தவறுகளை தானே பார்க்க போகிறோம். ஸோ இந்த தவறுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். இரவில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா மொபைல்லேருந்து ப்ளூ லைட் அப்படிங்கிற ஒரு லைட் வந்து வருது. அது மெலட்டோனினை வந்து டிஸ்ட்ராய் செய்கிறது. அடுத்து லேட் நைட்டாக வந்து டீ காஃபி குடிக்கிறத கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதில் வந்து கஃபைன் இருக்குது. ஸோ 6 to 8 மணி நேரம் வந்து பிரெயின் வந்து அது ஆக்டிவ்லேயே இருக்கும். அடுத்து மூன்றாவது காரணம் என்னன்னா அதிகமான யோசனை தாங்க. நைட் ஓவர் திங்க் வந்து இருக்கவே கூடாது. ஸோ ஓவராக நீங்கள் திங்க் பண்ண நர்வ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் செய்யப்படுகிறது. ஸோ அதிகமாக யோசிக்காதீங்க. அதுதான் 3வது சொல்லக்கூடிய மிகப்பெரிய தவறு. அடுத்து 4வது வந்து ஹெவி டின்னர். நைட்டு தூங்கும்போது நைட்டு சாப்பாடை வந்து ரொம்ப லைட்டாகவே எடுத்துக்கிறேங்க. ஏன்னா நீங்கள் ஹெவியானதை சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் பண்ணுறதுக்கு காரணமாக பாடி ஆக்டிவேட் ஆக வேண்டிய நிலைமை இருக்கும். ஏன்னா டைஜஷன் பண்ணணும்ல, அதனால் வந்து தூக்கம் வராது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிறணும். அடுத்த 5வது பாயிண்ட் என்னென்னா டே டைமில் வந்து அதிகமாகவே தூங்கிடுவாங்க. ஸோ பகலில் தூங்கிட்டா நைட் எப்படி தூக்கம் வரும்? ஸோ பகலில் வந்து தூங்குறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நைட்டில் தூக்கம் வரும். அடுத்து 6வதாக பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னா இரவில் வந்து பிரைட் லைட் வந்து வைக்காதீங்க. பிரெயின் இன்னுமே டே டைம் என்று நினச்சிக்கிறோம். ஸோ தூங்க போகிற அந்த டைம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு டைம் நான் ஃபிக்ஸ் பண்ண சொன்னல, அந்த டைம் வந்துருச்சு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதை கட் பண்ணிடணும். அப்புறம் நீங்கள் தூங்க போகிற அந்த ரூமில் லைட் அமர்த்திட்டு கண்ணை மூடி படுத்துடணும். ஸோ இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து 7வது என்னென்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் லோன்லினஸ். ஸோ மன அழுத்தம் அப்புறம் தனிமையில் இருக்கிறது. இது வந்து முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர்ஸ்க்கு வந்து இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இது 2ல் இருந்துமே நீங்கள் விடுபடணும். ஸோ இந்த மன அழுத்தமும் இந்த தனிமையில் இருந்தும் நீங்கள் விடுபட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நல்லது ஒரு தூக்கம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ மன அழுத்தத்தில் இருந்தாவே ஃபஸ்ட்டு தூக்கமே வராது. ஏன்னா அது ஹார்மோன் சேஞ்ச்னால உங்களுக்கு தூக்கம் வராது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஸோ இந்த 7 இதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த தவறுகளை வந்து தடுக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். உங்கள் உடல் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நண்பர்களே, தூக்கம்ங்கிறது ஒரு லக்ஸுரிலாம் இல்லை. இது உடம்பினுடைய இயற்கையான மருந்து. நல்ல தூக்கம் இருந்தால் தான் மன அமைதி வரும், நினைவாற்றல் மேம்படும், உடல் சக்தி அதிகரிக்கும், இதயம் பாதுகாக்கப்படும். 60 வயதுக்கு பிறகு நல்ல தூக்கம் கிடைப்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இன்று முதல் இந்த நேச்சுரல் ஸ்லீப் ட்ரிங்கை ட்ரை பண்ணுங்க. ஸ்லீப் டைமை சரியாக ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனிய இரவு, நல்ல தூக்கம், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.